வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய உலகில் ஒரு நாளும் கைபேசி இல்லாமல் வாழ்வது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஆனால் கைபேசியின் கண்டுபிடிப்பு 1973 மார்ட்டின் கூப்பரினால் நடந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகையே அதிர்ச்சி அடைய வைக்கும் ஒரு புதிர் குஜராத்தில் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோவிலின் சுவர் சிற்பத்தில் ஒரு பெண் தனது கையில் கைபேசி வைத்திருப்பது போல் காட்சி தருகிறது. இது சாத்தியமா? உண்மையா? கற்பனையா? நம்மோட பயணம் இப்போ தொடங்க போகுது. குஜராத்தின் பாட்டனில் உள்ள ராணி கி வாவ், அதாவது ராணியின் படிக்கட்டு கிணறு 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது வெறும் நீர் தொட்டி அல்ல, நம்ம இந்திய கட்டிடக்கலையின் அற்புத கலை சின்னம். 7 படிக்கட்டுகளும் 500க்கும் மேற்பட்ட அழகான சிற்பங்களும் கொண்ட இந்த கிணறு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக உலகம் முழுவதும் புகழ்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த கோயில் ஆயிரக்கணக்கான சிற்பங்களில் சில மர்மங்களை மறைத்து வைத்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு பெண் தனது கையில் சிறிய செவ்வக வடிவம் கொண்ட ஒரு பொருளை வைத்திருப்பது போல தெரிகிறது. அதை பார்க்கும் ஒவ்வொருவரும் இது கைபேசியே போல் இருக்கே என்று வியந்து விடுகிறார்கள். இந்த சிற்பத்தின் புகைப்படம் இணையத்தில் பரவியதும் உலகம் முழுக்க அதிர்ச்சி. ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் ஹேட் மொபைல் ஃபோன் என்று பலர் கூச்சலிட்டார்கள். சிலர் இதை டைம் டிராவல் ப்ரூஃப் என்றும் கூறினர். ஆனால் உண்மையில் என்ன இருக்கிறது? சிலர் நம்பிக்கை வைக்கிறார்கள். நம் முன்னோர்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிகளை வைத்திருந்தார்கள். விமான சாஸ்திரம், சூரிய குடும்ப அறிவியல், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்தியர்கள் உருவாக்கினார்கள். அப்படி இருக்க கம்யூனிகேஷன் கருவி வைத்திருக்க வாய்ப்பில்லையா என்ன? இந்த சிற்பம் அந்த மறைந்த தொழில்நுட்பத்துக்கான சான்றாக இருக்குமோ? மற்றொரு கருத்து, இது கைபேசி அல்ல, அந்த காலத்து பெண்கள் பயன்படுத்திய கண்ணாடி அல்லது புனித நூல் சித்திரமாக இருக்கலாம். அந்த காலத்தில் கலைஞர்கள் நம்மை போல எதிர்காலம் நினைக்கவில்லை. அவர்கள் தங்கள் காலத்தின் வாழ்க்கையை மட்டுமே சித்தரித்தார்கள். அதிகாரப்பூர்வமாக தொல்லியல் நிபுணர்கள் கூறுவது இது வெறும் கலை, மொபைல் போன் போல தெரிகிறது என்பது நம் கண்களுக்கு இன்றைய உலகில் பழக்கப்பட்ட ஒரு காட்சி. அந்த சிற்பம் உண்மையில் ஒரு கைபேசியோ கண்ணாடியோ அல்லது அட்வான்ஸ் டெக்னாலஜியா? தொடருகிறது.